எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ தான். ஏன்னா, எனக்கு அதிகமா என்னால எடுக்க முடியல. ஏன்னா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால, கொஞ்சம் கிளிப்பிங் எல்லாம் எடுக்க முடியாம போயிடுச்சு வீடியோஸ். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 8 மணிக்கு தான் நான் ஏந்திச்சேன் இன்னைக்கு. 8 மணிக்கு ஏந்திச்சிட்டு, நேத்து வச்ச குழம்பு நமக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால அந்த காரக்குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 4 முட்டை அவிச்சிட்டு, அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, வரகு அரிசி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன். ஏன்னா இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆண்டி வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அரிசி தான். இது வந்து என்னென்னா, சரி இது காலியாக்கிட்டு அதுக்கப்புறமா நல்ல அரிசி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியல. எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் கூலிங்காக இருக்கனால எல்லா பொருளும் பாட்டிலுக்குள்ளே போட்டிருக்கிற பொருள் கூட கருப்பாக ஆக ஆரம்பிச்சிருது. நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பாருங்கள் கவரில், அதுவே மேலே வந்து நமக்கு இந்த பூசணி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு எங்கள் வீடு வந்து ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு சுற்றி ஃபுல்லாகவே மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அதனால் அந்த நீர் வித்து ஓரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே காலியாக்குறோமோ அது வந்து ரொம்ப நல்லது. விறகு அரிசி டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்கு. உப்புமா செய்யலாமா தெரியல. இந்த விறகு வரகு வரகா போதும். உங்களுக்கு நைஸாக தள்ளி விடுறேன், எனக்கு வேணாம் வேணாம். ஒல்லியா அவனுக்கு நினைச்சா போதாது, அதுக்கு செயல்படணும் மிஸ்டர் ராவன். இந்த சோறு சாப்பிட்டா ஒல்லியாடும் யார் சொன்னீங்க? ஆமா, சீரியஸா. சரி இதே சாப்பிடு 4 வேளையும் சாப்பிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு போதும் சூப்பரா போதும். இருக்கும், சாப்பிடுங்க. நாங்க காய்கறி சாப்பிடாம இருக்கீங்க. வாழைக்காய் போடுன்னு சும்மா இருக்கிற சாம் வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு அப்புறமா கிளம்பிட்டாங்க. டெய்லரிங் கிளாஸுக்கு யூஸ் பண்ண துணிகள், அதில் வேஸ்ட்டான துணிகள் எல்லாமே இந்த பேக்கில் போட்டு கெட்டி மேலே வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஜனவரி வந்தால் 1 இயர் ஆகிடும். இன்னுமே எந்த பொருளுமே ஏற கெட்டவே இல்லை. அப்படியே ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா ஹெல்த் இஷ்யூனால். இப்போவும் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணால் அப்புறமா ரொம்ப டயர்டாகிடுது. தைராய்டு இருந்தாலே நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப டயர்டாகிட்டே இருக்கும் உடம்பு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு ஆண்டி வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த வசனம். அதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கலான்னு வச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு இப்போது தோராயமாக ஏதாவது ஒரு பொருள் அங்கங்கே செட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வர வருது. அதுக்கும் நம்ம வந்து வீடு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணணும். நம்ம ஏதாவது பண்ணலான்னு நினைப்போமா, அப்போ தான் நமக்கு ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வரும், இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து முன்னாடி நிற்கும். அப்புறமா நமக்கு அந்த மூடே போயிடும். நேற்று அப்படி தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்தேன். போனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப மூச்சு திணறல், பயங்கரமாக மூச்சு திணறல். அவர் வந்து என்ன சொல்கிறது, பீடி குடிக்கிறாரு. அதை வந்து குடிக்காதீங்கன்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதே தான் ரிப்பீட்டாக செய்கிறாரு பாருங்க. அது நமக்கு ரொம்ப கடுப்பாகுது. எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் கேட்கல. அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கொடுத்துரும். அது மாதிரி தான் இப்போ அவருக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அது நமக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நேற்று நான் போயிட்டு ப்ரேயருக்கு போயிட்டு நான் வந்தேன். வந்துட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் அவர் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாரா, நமக்கு மைண்டே இது மாதிரி தான் ஆஃப் ஆகிடுது. நம்மளை சுற்றி நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா தான் நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நமக்கும் இங்கே உடம்பு சரியில்லை. இவங்களும் அதே வேலையாக இருக்கவே முடியாதுல்ல. எப்போ பார்த்தாலும் ஏற்கனவே அப்பாவுக்கு இப்போ தான் கால் ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னே நமக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாட்டில் வந்து பாருங்கள், கழுவுறதுக்கு நான் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 27 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னா பொன்னில் தான் வாங்கினேன். பொன்னு சூப்பர் மார்க்கெட் பெரம்பூரில் இருக்கிற திருவிக நகரில், அங்கே வாங்கினேன். இப்போ இது காட்டுற பார்த்தீங்களா, இது வந்து வேஸ்ட்டாக இருக்குது. அது சிலிக்கானுடைய ஃபினிஷிங்கில் வருது. 27 47 தெரில, சாரி. இது 2த்துல ஏதோ ஒரு விலை. நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பாட்டில் கழுவுற அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு. அதான் சரி அதை உங்ககிட்ட காட்டலான்ட்டு ஷேர் பண்ணேன். நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹாப்பியாக நம்மளே வச்சுக்க ஏதாவது பண்ணலான்னு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துடுது. அது நிறைய தடைகள், அது எங்கள் வாழ்க்கையில். அது யானே எனக்கு தெரியவே இல்லை. நான் பார்க்கலாம். இதெல்லாம் இதில் நமக்கு என்ன பாடம் வந்து ஏசப்பா வந்து சொல்லித்தராரு நமக்கு வந்து தெரியாது.
ஆனால் நம்ம எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் கடந்து தான் ஆகணும்ல. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ரேடியோ இருக்கிற அந்த சின்ன அந்த ரேக்கு இடம் தான். இந்த ரேக் வந்து சொல்லணுன்னா ரூத் அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேக் வேணும், எங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து ப்ளூ கலர் கபோர்டு வீடியோ பார்த்துட்டு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. சரின்னு நாங்களும் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கபோர்டை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தோம். அப்போ வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது வெறும் 250 ரூபா தான் இந்த கபோர்டு. 250 ரூபாய்க்கு நாங்கள் 5 வருஷம் நினைக்கிறேன். 250 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வீடு காலி பண்ணி வரும்போது அக்கா வந்து இந்த கபோர்டை வந்து நீங்களே எடுத்துக்கோங்க க்ளோரி, நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு 400 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கிட்டு வச்சேன். அது இன்னுமே அந்த பெயிண்ட் என்னால் அடிக்க முடியல. அது சீக்கிரமாக பெயிண்ட்டும் அடிக்கணும். அதுக்கடுத்தது இந்த சங்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் பழைய சங்குங்க. இது எங்கள் தாத்தா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு கல் சட்டி வருதுல்ல, கல்லையே இருக்கிற சங்கு. இது மாட்டுக்கு மருந்து ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சின்ன வயசில் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் முடிஞ்ச ஸ்டேஜில் வந்து நான் இது பெயிண்ட் பண்ணேன். கட்டில் இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏதாவது வீட்டில் நமக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுவேன்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உயிரை வாங்கிட்டு தான் இருப்பேன் நான். அம்மா அது செய்யணும் இது செய்யணுன்ட்டு அழகாக இருக்கும் வீடு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீடு அவ்வளோ அழகாக இருக்குமா அப்படி சொல்லுவார் சாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு வந்து அப்படியே ஞாபகமாக நான் அப்படியே வச்சுருக்கிறேன். எப்பயுமே நான் வந்து பழைய பொருட்களெல்லாம் ரொம்ப ஞாபகமாக வச்சுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி இதுங்கும்போது நம்ம பத்திரமா அதை வச்சுக்கணும்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இந்த சங்கில் வந்து நேம் எழுதி எங்கே திரும்ப வாங்கிட்டு வந்தோம், மகாபலிபுரத்தில் வாங்கிட்டு வந்தோம். இதோடைய விலை 150 ரூபான்னு நினைக்கிறேன். சூப்பராக நேம் போட்டு கொடுத்தாங்க. ராகவன் சாம் க்ளோரி போட்டுட்டு நியூ கிரியேஷன் 21.5. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து இப்போ தான் எனக்கு இந்த மூலையே வேலை செஞ்சிச்சு. இந்த சங்கில் வச்சா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்ட்டு. நேம் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல நான் வச்சுருந்தேன் வேறு ஒரு கபோர்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அழகாக சூட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பின்னாடி பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மருந்து பாட்டில். அதில் வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது தாங்க, அவ்வளோதான். வீடு வந்து பார்த்திங்களா எந்த நிலமையில இருக்குன்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே வரேன். என்னுடைய சக்திக்கு ஏற்ப நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன். அதுக்கு அடுத்தது இந்த தொட்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணலான்ட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்துச்சு பெயிண்டிங். க்ரீன் கலர் நான் ஒன்று ஏற்கனவே பழசு வாங்கி வச்சுருந்தேன், அதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். இது நம்ம செஞ்ச கேண்டில், நம்ம மெட்ராஸ் கேண்டில். கேண்டில் எல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் எல்லாம் வருது வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய கணவரும் கேண்டில் பிஸ்னஸ் பண்ணோம். யாராவது கேண்டில் கேட்டால் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்காக இது செஞ்சது. பர்பிள் கலர் டிலைட். சென்டட் கேண்டிலெல்லாம் இருக்குது. வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மெட்ராஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கரண்ட்டு போயிடுச்சு வீட்டில். கரண்ட் இருந்தால் தான் ஆச்சரியப்பட வேண்டியது. கரண்ட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ காய்ஸ். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை